ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு பார்ட் இன்டர்மீடியட்ஸ். வாட் இஸ் ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்? இது பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப சடனாக ஃபார்ம் ஆகிற ஒரு பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபீசிஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். சடனாக இந்த ஃபீசிஸ் ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிடும். குயிக்லி சேஞ்ச் இன்டு த ஃபைனல் ப்ராடக்ட். அன்ஸ்டேபிள், ஷார்ட் லீவ், ரொம்ப நேரமாலாம் இது நீடிச்சு இருக்காது. இதனுடைய அன்ஸ்டேபிள், சடனாக ஃபைனல் ப்ராடக்டாக மாறிடும். ஷார்ட் லீவ், இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் எ வெரி ஷார்ட் டைம். ரொம்ப நேரம்லாம் இது இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ரொம்ப ஷார்ட் லீவ், கொஞ்ச நேரம் தான் இந்த இன்டர்மீடியட் ஃபீஸ் இருக்கும். ஹைலி ரியாக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள், ரொம்ப ரியாக்டிவாக இருக்கிறதால தான் அது ஸ்டேபிளாக இல்லாமல் ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகுது. cannot யூஸ்வலி பி ஐசோலேட், எங்கள் ப்ராடக்டாக மாறாமல் அதை அப்படியே இன்டர்மீடியட் பீஸாகவே அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னு ஐசோலேட்டில் இது பண்ண முடியாது. ஹெல்ப் எக்ஸ்பிளைன் தி ரியாக்ஷன் மெக்கானிசம், ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை இது மூலிமா தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆர்கானிக் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்டை இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் ஆர் டெம்பரவரி ஸ்பீசிஸ் ஃபார்ம்டு பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இன் ஏ ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறதுக்கான அந்த இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக டெம்பரவரியாக உருவாகிற அந்த ஃபார்ம் ஆகிற ஃபீசிஸ் தான் ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட். ஸோ இது ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுறதுக்கு நடுவில் ரொம்ப டெம்பரவரியாக இது ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அது ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுதான் ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட். ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்டில் ஃபஸ்ட்டு கார்போகேட்டையனுடைய எக்ஸ்பிரஸ் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் C+. ஸோ கார்பன் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் CH3 இருக்குது. ஸோ CH3யில் தன்னுடைய C+ கார்போகேட்டையான்ஸ். ஸோ C இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ்டு. ஸோ கார்போகேட்டையன் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸ் பீஸ். ஸோ எலக்ட்ரான் குறைவாக இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பீஸ் தான் கார்போகேட்டையான்ஸ். நெக்ஸ்ட் ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்டில் கார்பானியான் அப்படின்னு பண்ண போகிறோம். கார்பானியான் அப்படின்றது நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பனோட நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு, அது பேர் கார்பானியான். ஆஸ் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் கார்பானியான். 4 பாண்டோட கார்பன் இருந்துச்சுன்னா இஸ் எ நியூட்ரல் கார்பன். 3 பாண்டு வித் லோன் பேர் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேர் கார்பானியான். 3 பாண்டு வித் நோ லோன் பேர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி பீஸாக இருந்துச்சுன்னா அது பேர் கார்போகேட்டையான்ஸ். ஸோ எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கார்போகேட்டையான்ஸ். எலக்ட்ரான் இருக்கும் ஆனால் ஜோடி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார்பானியான், C-. இது செகண்ட் ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட். ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்டில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ரேடிக்கலில் CH4Cl, இந்த Cl பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் CH4லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு HCl மாறிடுச்சு. ஸோ CH3 ஹாவ் நியூட்ரல் ஃபீஸாக தான் இருக்கும் வித் 1 அன்பேர்டு எலக்ட்ரான், ஜோடி இல்லாத ஒரு எலக்ட்ரானை வச்சுட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஃப்ரீ ரேடிக்கல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கார்பானியானில் அங்கே லோன் பேர் ஜோடியாக இருக்கும் ஆனால் தனியாக இருக்கும், ஆனால் இங்கே ஜோடி இல்லாத ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதுதான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இதுதான் தேர்டு. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்டில் கார்பீன் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் கார்பன். ஆக்சுவலி கார்பன் ப்ளஸ்ஸாகவும் இருக்காது மைனஸாகவும் இருக்குது, நியூட்ரலாக இருக்கும் வித் 2 பாண்ட். அப்போ ஒரு கார்பன் நியூட்ரலாகவும் 2 பாண்டோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கார்பின் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்பினி 2 டைப்ஸ், ஒன்று சிங்கிளட் ஸ்டேட், இன்னொன்று ட்ரிபிளட் ஸ்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஸ்பின் ஹப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சிங்கிளட், அதுவே எலக்ட்ரான் ஸ்பின் டவுனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ட்ரிபிளட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நைட்ரீன். இந்த நைட்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனுடைய நியூட்ரல் ரியாக்ஷனில் நியூட்ரலாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனில் ஒரு இன்டர்மீடியட் கிடச்சிச்சின்னா நிச்சயமாக அதுக்கு பேர் நைட்ரீனாக இருக்கும். நைட்ரீன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் இந்த ரியாக்ஷனில் சென்டரில் இருக்கும், அது அரௌண்டாக சம் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த நைட்ரீன் ஹாவ் என்னென்னா டெஃபிஷியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானுடைய குறைபாடோட சென்டரில் நைட்ரீன் இருக்கும். நியூட்ரல் ரியாக்ஷனில் இன்டர்மீடியட்டாக இந்த நைட்ரீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்.